வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி சமையல் வீடியோ எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஒரு vlog தான். திருநெல்வேலியில் நடைபெற்ற புத்தக திருவிழாக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. என்னால் அப்லோட் பண்ணவே முடியல. இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். இந்த புக் ஃபேருக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது இவ்வளோ ஸ்டால்ஸ், இவ்வளோ புக்ஸ் இருக்குது, இவ்வளோ ஆத்தர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் வந்து பார்க்க வராங்கங்கிறத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். திருநெல்வேலியில் உள்ள ட்ரேட் சென்டரில் தான் அந்த புக் ஃபேர் நடந்தது. 8வது பூர்ணை புத்தக திருவிழா. நாங்கள் போகும்போது 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கலை நிகழ்ச்சி, சொற்பொழிவு எல்லாமே இருந்தது. புக் ஃபேரில் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையிலேருந்து கைதிகளுக்காக புக்ஸ் ஏதாவது நம்ம டொனேட் பண்ணுற மாதிரிக்கு ஒரு ஸ்டால் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் ஒரு புக்கை டொனேட் பண்ணோம். நீங்களும் இதே மாதிரி புக் ஃபேர் போனீங்கன்னா புக்கை டொனேட் பண்ணுங்கள். இதன் மூலமாக அவங்க நல்ல புத்தகங்களை படித்து பயன்பெறுவாங்க. நிறைய பப்ளிகேஷன்ஸ்லேருந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. இது வந்து மதுமிதா புக்ஸ். இதுலேயே நிறைய புக்ஸ் இருந்தது. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான புக்ஸ் நிறைய இருந்தது இந்த ஸ்டாலில். அதுபோக இங்கிலீஷ் புக்ஸும் இருந்தது, தமிழ் புக்ஸும் நிறைய இருந்தது. தமிழ் எழுத்துக்கள், சென்டென்ஸ் மேக்கிங், ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட புக்ஸு, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச கலரிங் புக்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாலில் இருந்தது. ஸ்ரீ செண்பக பதிப்பகம். இந்த ஸ்டாலில் வந்து நிறைய சிறுகதைகள், நாவல்கள், இலக்கியங்கள், சங்க இலக்கியம், தமிழ் வரலாறு, பல அறிஞர்களோட வரலாறு, பல ஆளுமைகளோட வரலாறு, எல்லா புக்ஸும் இந்த புக் ஸ்டாலில் இருந்தது. விகடன் பப்ளிகேஷன்ஸில் நிறைய புக்ஸ் இருந்தது. கலைஞர் 100, வேல்பாரி, நா. முத்துக்குமாரோட கவிதைகள்னு நிறைய புக்ஸ் இருந்தது. இது கிட்ஸுக்கான ஜோன்னே சொல்லலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான கார்ட்டூன் கேரக்டர்ஸ், அனிமேஷன் கேரக்டர்ஸ் உள்ள புக்ஸ் நிறைய இருந்தது. ஃப்ரோசன் 2, ஃப்ரோசன் வேர்ல்டு, இன்னும் நிறைய புக்ஸ் இருந்தது. தனியாகவே வந்து ஒரு முத்து காமிக்ஸ் வந்து ஒரு ஸ்டாலே போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாலில் எம்ஆர்எம் அப்துல் ரஹீம், கவிக்கு அப்துல் ரஹ்மானோட புக்ஸ் நிறைய இருந்தது. இந்த புக் ஸ்டால்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அவ்வளோ புக்ஸ் இருந்தது. புக் ஸ்டாலில் நிறைய புக்ஸ் வாங்கிக்கிட்டோம். இது போக மகளிர் சுய உதவி குழுவில் இருந்து நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாலில் வந்து சுடிதார் டாப்ஸு, நைட்டி, வளையல், கம்மல், பாசிமணி மாலை, இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டாலில் ஃபுல்லாகவே மர வேலைப்பாடு நிறைந்த ஜாமான்கள் தான் நிறைய இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஸ்டாலில் பண உலையில் பண்ண பொருட்கள் நிறைய வச்சுருந்தாங்க. ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். விளையாட்டையில் வந்து பண ஓலையில் வந்து செஞ்சு வச்சுருக்கோம். ஓகே, சரிங்களா? எல்லாமே வேஸ்டான ஒரு திங்ஸில் வந்து தான் பண்ணியிருக்கோம். அதை காட்டுங்க.
இதெல்லாம் ரேட் என்னக்கா? இது வந்து 100 100 ருபீஸ். இது வந்து 350. இது வந்து செட்டே 350 ரூபா தான். இது வந்து 5 பெட்டி. சரிங்களா? இது 1000 ருபீஸ். சின்ன பிள்ளைங்களுக்கு இது போக இந்த ஸ்டாலில் 90s கிட்ஸோட ஃபேவரட்டான மிட்டாய் வகைகள் நிறைய இருந்தது. ஆரஞ்சு மிட்டாய், தேன் மிட்டாய், கல்கோனா, ஜூஸ் பெரின்னு நம்ம மறந்து போன நிறைய மிட்டாய் வகைகள் இருந்தது. இந்த ஸ்டால்லையும் நிறைய மிட்டாய் வகைகள் இருந்தது. அது போக வந்து ஹெல்த் மிக்ஸ், சுய உதவிக்குழு மூலமாக தயாரிக்கப்பட்ட ஹெல்த் மிக்ஸ் வகைகள் வச்சுருந்தாங்க. கலை பண்பாட்டுத்துறை சார்பாக ஓவியம் சிற்பக்கலை கண்காட்சி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. யூலுடெக்ஸோட எலக்ட்ரிக் பைக்ஸும் இதில் வச்சுருந்தாங்க. நெல்லை சம்மந்தப்பட்ட புகைப்படம் எல்லாமே இந்த கண்காட்சியில் இருந்தது. இந்த கண்காட்சியில் இசைக்கருவிகள் வச்சுருந்தாங்க. இதில் ஃப்ளூட்டை வந்து சேல்ஸ்க்கும் வச்சுருந்தாங்க. இயற்கை விளைபொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்காய் சிரட்டையில் பண்ணக்கூடிய பொருட்கள் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த கண்காட்சியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள்னு சொன்னால் இந்த கடிகாரம் தான். முரத்தில் பண்ண கடிகாரம். இதில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே தேங்காய் சிரட்டையினால் பண்ணது. ரொம்பவும் யூனிக்கான ஒரு பொருள். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நாம் மறந்து போன அந்த காலத்து பொருட்கள் எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இதில் உள்ள நிறைய பொருட்களோட பேர் தெரியாமல் இருந்தது. கேட்கும்போது நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க.
நெல்லை அப்படின்னாலே அல்வா இல்லைன்னா எப்படி, இந்த ஸ்டாலில் வந்து ஹோம்மேட் அல்வா வச்சுருந்தாங்க. இது புக்ஸ் லவர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஃபுட் லவர்ஸ்க்கும் ஏற்ற ஒரு இடம் தான். இதில் நிறைய ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஸ்டால்ஸும் போட்டிருந்தாங்க. என்னால் தான் வீடியோ எடுக்க முடியல. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.